அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மோட்டிவேஷன் ஒருத்தருக்கு வளர்ச்சியை கொடுக்குமா? இதோட உளவியல் விளக்கங்கள் என்ன? நிறைய பேர் எங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. நான் நிறைய மோட்டிவேஷன் கேட்டேன், பட் என்னால் எதுவுமே செய்ய முடியல. கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது, ஒரு புத்துணர்ச்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் பழைய நிலையிலேயே இருக்கேன். இதுக்கு என்ன செய்யறதுங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நாங்கள் நிறைய அவங்களோட மன அழுத்தம், மன நெருக்கடி, அவங்களோட அறிவு பாதை இதை பகுப்பாய்வு செய்து இவர்களுக்கு எங்கே ஒரு ப்ராப்ளம் அதிகமாக சிந்திக்கிறாங்க, இல்லை இவங்கனால ஒரு செயல் எது செய்ய முடியலன்னு உள்ள பகுப்பாய்வு செய்து அதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அறிவு பாதையில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் சிந்தனைகள் வருது. ஒரு நாளைக்கு 82,000 எண்ணங்கள் மனசில் வருதுன்னு சொல்லி பல ஆய்வுகளில் சொல்லிட்டு வர்றாங்க. அப்போது நடந்தது, நடக்க இருப்பது, நடக்க போவது, நடந்து கொண்டிருப்பது, இந்த மூன்றில் உங்கள் அறிவு பாதையானது எதையை நோக்கி போயிட்டுருக்குதோ அதுதான் உங்களோட வளர்ச்சி வீழ்ச்சி இருக்கும். அப்போது ஒருத்தர் வந்து மோட்டிவேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட இயலாமை, புரியாமை, தெரிந்து கொள்ளாமை, இதோட பிரச்சனை. அவங்களுக்கு பேச்சின்பம், அதாவது ஒருத்தர் பேசுகிறத வந்து கேட்கக்கூடிய இன்பம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். கேட்கும் இன்பம்னு சொல்லுவோம். இவங்கனால அது கேட்டுட்டோம்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டுருவாங்க. இவங்க போய் 4 பேர்த்துக்கு அட்வைஸ் சொல்லுவாங்க. இப்படி இருந்துச்சு தெரியுமா, அதை கேட்டுட்டு வந்துட்டு நான் அப்படி வந்துட்டேன்னு தெரியுமா இப்படின்னு சொல்லி பிரம்மாண்டப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் பார்த்தா செயலில் ஒன்றுமே இருக்காது. இதுதான் கேட்கும் இன்பம்னு சொல்கிறான். ஒன்று இவங்க பேசிக்கிட்டே இருக்கணும், அல்லது பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி இவங்களோட மனநிலை செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் மோட்டிவேஷன் கேட்குறவங்களால செயல்பாட்டுக்கு வர முடியறதில்ல. மோட்டிவேஷன் கேட்குறதுங்கிறதே ஒரு மூட நம்பிக்கை, முடக்கும் நம்பிக்கை தான். இந்த இவ்வளோ பெரிய சயின்ஸ் உலகத்தில் யாராவது மோட்டிவேஷனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா? அந்த கேட்ட மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கலாம், தகவலாக இருக்கலாம், அதை கேட்டுட்டு உங்களோட அறிவு அப்படிங்கிற சயின்ஸில் நீங்கள் அது அப்ளை பண்ணுறீங்களா? சயின்ஸ் அண்ட் மேக்ஸில் தான் உலகமே இயங்குது. கணக்கும் அறிவியலும் தான். எங்கே கூட்டணும், எங்கே பெருக்கணும், எங்கே வகுக்கணும், அது மேக்ஸு. சயின்ஸு அதே மாதிரி தான். ஒரு பொருளை தூக்கி போட்டால் கீழே வருது, ஈர்ப்பு சக்தி. அதே மாதிரி தான் உங்களோட மனசானது, உங்களோட அறிவானது எந்த இயக்கத்தில் செயல்படுது, சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்லையா, கேட்டுட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறது இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் கேட்டுட்டு உட்கார்ந்துட்டுருக்கிறதுல தான். ஏன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நீங்கள் ஒரு கற்பனையில் இருப்பீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இது இப்படி பணம் போட்டால் இப்படி பணம் வரும்னா, அந்த செயல்பாட்டுக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் என்ன? நீங்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட ஒரு கிளைண்ட்டை பார்க்க மாட்டீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டீங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் நினைத்தது நடக்குங்கிற வார்த்தை உங்களை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ நீங்கள் செயல் செய்யாமல் எப்படி நீங்கள் நினைத்தது நடக்கும்? இதுதான் செயல் குறைபாடுன்னு சொல்கிறோம். கேட்க முடியும், செய்ய முடியாது. அந்த செய்ய முடியாத காரணத்தை கண்டறிந்து உளவியல் பகுப்பாய்வு, உங்களோட அறிவு பார்வையில் உளப்பகுப்பாய்வு செய்து அதற்கான அறிவு மாற்று சிகிச்சைன்னு சொல்கிறோம். நீங்கள் திங்க் பண்ணதெல்லாம் சரியாக தப்பா, சரியாக இருந்தால் எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும், தவறாக இருந்தால் எப்படி சரி செய்து அதை டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி கொடுக்கக்கூடியது தான் எங்களோட மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி, மனப்பதிவுசார் அறிவு. அந்த மனப்பதிவுசார் அறிவில் ஒருத்தரோட அறிவு பாதை, அந்த பேட்டர்ன் உன்னை பற்றி எத்தனை தடவை திங்க் பண்ணுது, ஏன் செய்ய முடியலன்னா உளவியல் பகுப்பாய்வு, உளப்பகுப்பாய்வு தனிப்பட்ட நபர்களுக்கு, பாதிப்பு அடைந்தவர்களுக்கோ, வளர்ச்சி இல்லைன்னு வெறுக்கிறவங்களுக்கோ, ஒரு இயலாமை, புரியாமை, கோபம், ஆத்திரம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கோ இதையெல்லாம் கண்டறிந்து உள்ள பகுப்பாய்வு செய்கிறப்ப அவங்களுக்கான இப்போ எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை,
ஒரு ப்ராப்ளத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க, அதுக்கான மருந்துகள் கொடுக்குறாங்க. மறு உந்து கொடுக்குறப்ப ஆன்டிபயாட்டிக்கு அது அந்த பிரச்சனையோட போராடக்கூடிய ஒரு மருந்து அது கொடுக்குறப்ப சரியாகுது. அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் மைண்ட் பார்ட்னர். உங்களோட அறிவு பாதையை திங்க் பண்ணுறதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த அறிவு பாதையில் எது தவறாக இருக்குதோ அதை சரி செய்ததை வளர்ச்சிக்கு எடுத்து செல்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நான் செய்கிறதெல்லாம் சரியாக இருக்குது, பட் ரிசல்ட் வரல அப்படிங்கிறப்ப எங்கே மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் உள பகுப்பாய்வு. இது ஏடிஎம் மெத்தட். நோ அட்வைஸ், நோ டுட்டோரியல், நோ மெடிசன். அறிவுனால ஆவது முண்டோ பிரிது நோய் தன் நோய் போல் போற்றாட் கடைன்னு சொல்கிறாங்க. ஒரு அறிவு எந்த தகவலை எப்படி சேகரிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வளர்ச்சி. எல்லா அறிவையும் சேகரித்து வச்சுக்கிட்டு செயல்படாமல் இருந்தால் அது வளர்ச்சி கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர்த்த பார்க்குறோம், 30 வயசு ஆச்சு, 35 வயசு ஆச்சு, எல்லா தகவலும் தெரியுது, டபுள் டிகிரி முடிச்சிருக்கிறாங்க, கோல்டு மெடலாக இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஹையர் ஸ்டடி படிச்சிருக்காங்க, ஏன் எம்பிபிஎஸ் கூட படிச்சிருக்காங்க. ஆனால் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, குடும்பத்தை பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன மோட்டிவேஷன்? டெய்லியும் தானே கேட்குறாங்க. ஏன் இவங்களால செய்ய முடியல? அதை செஞ்சுட்டு பார்த்துருக்குறோமா? இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம கம்பேரிஷன் அடிப்படையில் தான் போயிட்டுருக்குறோம். கம்பேரிஷனுங்கிறது நீங்கள் மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுறப்போ உங்களை வளர்ச்சிக்கு எடுத்து செல்ல முடியுதா? இல்லை அவங்கள பார்த்து ஏக்கப்பட்டு பொறாமைப்பட்டுட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திட்டு இருக்கீங்களா? இல்லை எச்சு நாயம் பேசிக்கிட்டு போயிட்டுருக்குறோமா? இதுதான் வளர்ச்சியா வீழ்ச்சியாங்கிறது இருக்குது. இதுக்கு தான் மென்டார்ஷிப் தேவைன்னு சொல்கிறோம். அப்போ காலம் ஃபுல்லாக மென்டார்ஷிப் வேணையுமா அப்படின்னா இல்லை, காலம் ஃபுல்லாக இது தேவைப்படாது. இப்போ எப்படி நீங்கள் ஒரு காய்ச்சல் சளி வந்தால் ஒரு உடம்புக்கு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போய் மருந்து எடுத்து சரி பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்களோட அறிவுப்பதிவில் நீங்கள் இது வரைக்கும் சேர்த்து வச்சதெல்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குதோ உங்களோட வயதை பொறுத்து அதை சரி பண்ணுவதற்கான காலம் நேரம் தேவைப்படும். உங்களோட கோஆப்ரேஷனை பொறுத்து தான் அதோட வளர்ச்சியும் இருக்கும். ஒரே நாளையில் ஒரே தடவையில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரே தடவையில் டெவலப் ஆக முடியாது. அப்படின்னு பார்த்தா ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரே குரூப்பாக பண்ணிடலாமில்ல? ஏன் ஜோசிகார்கிட்ட இத்தனை தடவை போடுறோம்? ஏன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இத்தனை தடவை போகிறோம்? ஏன் ஒரு சப்ஜெக்ட் இத்தனை தடவை படிக்கிறோம்? என்றைக்காவது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? இல்லவே இல்லை. அப்போது ஒரு வார்த்தை, ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது, பதிலாகாது. ஏன்னா நீங்கள் அந்த ஒரு வார்த்தை, ஒரு எண்ணம், ஒரு செயல் எத்தனை தடவை மனசில் பதிய வச்சுருப்பீங்க? எத்தனாயிரம் தடவை அதை பற்றி சிந்திச்சிருப்பீங்க? அப்போது அத்தனாயிரம் தடவை அது ஒன்று கூட லிங்க் ஆகி எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது ஒரு கடல் தண்ணிக்குள்ளே போய் ஒரு சொட்டு நீங்கள் இங்கோ இல்லை ஒரு சொட்டு எதையாவது கெமிக்கல் கலந்த தண்ணியோ ஊற்றுனீங்கன்னா அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இடத்துல மட்டுமே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடியது, சிந்திக்கக்கூடியது எல்லாமே உங்களோட அறிவுப்பதிவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அறிவே மனம் அப்படின்னா. அந்த அறிவு தான் உங்கள் உடலையும் மனதையும் இயக்குது. அந்த அறிவை மறுசீரமைத்தால் தான் நீங்கள் இயல்பு நிலையில் இருக்க முடியும். இல்லைன்னா மற்றவங்கள பார்த்து ஒன்று பொறாமைப்படுவோம், இல்லைன்னா என்னால் முடியலைன்னா தோல்வி அடைஞ்சிட்டு ஒரு சோக நிலையில் எப்போவுமே எதையோ இழந்த மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் உங்களோட அறிவு பாதை செயல்பாட்டில் உள்ளது. உங்களை வளர்ச்சியை நோக்கி ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உள பகுப்பாய்வுகளை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில் கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக நலன் இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் உள பகுப்பாய்வு எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.